கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 7வது வசனம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற புத்திரன், இன்னொரு புத்திரன் போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவன். 2 குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நீதிமொழிகளின் ஒரு வசனம் இது. அதில் முதல் புத்திரனை குறித்து சொல்லும்போது அதை பற்றி வாசிக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். whoever keeps the law is a discerning son அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. இப்போ விவேகமுள்ள புத்திரனாய் ஒருவன் இருக்கிறான், அவன் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். கடந்த நாட்கள் நடந்த நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனையில் வார்த்தையை கொடுக்கும்போது கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும், அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த கை கொள்ளுதல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது, கை கொள்ளுதல் நம்ம ஒருத்தருடைய வார்த்தையை நம்ம கடைப்பிடிக்கிறோம், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய கீழ்ப்படிதலை, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தாழ்மையை நம்மளுக்கு குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நம்ம எப்போ ஒருவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், எப்போ ஒருத்தருக்கு நம்ம செவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்மளுடைய இருதயத்திற்குள்ள ஒரு தாழ்மையின் சிந்தை இருக்கும்போது தான், நான் இவங்களை விட கொஞ்சம் கீழே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கும்போது மட்டுமே என்னால் கீழ்ப்படிய முடியும். எப்பயுமே நமக்கு மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே ஒரு இதே சம வயதில் இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு கீழே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு வேலை ஸ்தலங்களில் நம்மளோட பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, ஆனால் நம்மளோட வயதில் சின்னவங்களாக இருக்கும்போது அதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான் உனக்கு மேலே அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயுமே நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்படி இல்லாதபடிக்கு இந்த புத்திரன், இந்த முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த புத்திரன் எப்படி இருக்கிறான்னா, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒரு நபராய், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு நபராய். வேதத்தில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அந்த எல்லா வார்த்தையுமே ஒருத்தரால் கீழ்ப்படிஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னா அது நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆண்டவர் எல்லா வார்த்தைகளையும் நமக்காக தான் கொடுத்துருக்கிறார். நாம் அனுதினமும் வாசிக்கும்படியாக தியானிக்கும்படியாக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மிடத்தில் வரும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைவுள்ளவர்களாக எந்த ஒரு காரியத்தில் இருக்கிறோன்னு ஆண்டவர் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லும்போது, அதை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளுவர்களாக நம்ம இருக்கும்போது நாம் விவேகமுள்ள புத்திரராய், இது வெறும் ஒரு தகப்பன் மகனுக்குள்ள ஒரு காரியம் மட்டும் கிடையாது. நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில் நாம் விவேகம் உள்ளவர்களாய், மற்றவர்களால் புகழப்படத்தக்கவர்களாய் நம்மளால் இருக்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், இல்லை ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் உலக ஜனத்தில் இருக்கிற என்னுடைய சக மனிதர்கள்கிட்டையும் நான் எப்படி தான் இருந்தாகணும், அவங்கக்கிட்டையும் நான் அன்பா, அவங்கக்கிட்டையும் கீழ்ப்படிதலாய் நான் இருந்தால் இருக்க முடியும். நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன், இல்லை ஆண்டவரை மட்டும்தான் நான் நேசிப்பேன், நான் வேறு யாரையுமே நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நபரால் சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நபராக நான் இருப்பேன் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் நம்ம அவர்கள் மேலேயும் அன்பாக தான் இருப்போம். சிலரை குறித்து சொல்லும்போது இவங்கெல்லாம் புறஜாதிகள் அப்படின்னு சொல்லாதபடிக்கு அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் தான் அவர்களை உண்டாக்கினார் என்பதை இன்னும் அறியாது இருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை நம்முடைய கண்களுக்கு வெளிப்படுத்தியதுனால நம்ம இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சமூகத்திற்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நமக்கும் அவர்களைப் போல வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் நாமும் இன்னும் அதே புறமதத்திலையும், இல்லை நம்ம ஆண்டவரை அறியாத மார்க்கத்தில் இருந்த நாட்களில் நாம் எப்படி இருந்தோமோ அதே ஒரு இடத்துல தான் இருந்திருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு யாராக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்ற இந்த எல்லா காரியமும் எப்போ நமக்குள்ளே இருக்கும், நம்ம மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறது, மற்றவர்களை நேசிக்கிறது, நம்ம தாழ்மையாக இருக்கிறது, இது எல்லாமே நாம் வேத பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாய், கை கொள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது நாம் விவேகமுள்ள புத்திரர்களாய், மற்றவர்களால் புகழப்படத்தக்கவர்களாய், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய அது சபை போதகராக இருக்கலாம், இல்லை நம்முடைய மெய் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன், அவருக்கு நம்ம கனமுள்ள குமாரர்களாய், நம்ம ஆண்டவருக்கு ஒரு தூஷணமான ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய, என்ன இவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்களே
அப்படின்னு ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை உண்டு பண்ணுகிற குமாரர்களா இல்லாதபடிக்கு நம்ம எப்படி இருப்போம்? விவேகமுள்ள புத்திரர்களா, ஆண்டவருடைய பிரமாணத்தை கை கொண்டு அதன்படி இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருந்து அதன் வழியில் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானா இருப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை போல நாம் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற இந்த முதல் வசனத்தில் இருக்கிற இந்த குமாரனை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் விவேகமுள்ள புத்திரர்களாய் நம் ஆண்டவருக்கு கனத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருப்போம். அதே ரெண்டாவது ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாரு? போஜன பிரியனுக்கு தோழனா இருக்கிறவனோ. இந்த நபர் இந்த ரெண்டாவது குமாரன் போஜன பிரியன் கிடையாது. ஆனால் இவர் யாரு? போஜன பிரியனுக்கு தோழனா இருக்கிறவன். அப்படி இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுவாரான்? தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். ஏன்னா நம்ம யாரோட நம்ம சேர்றோம், யாரோட நம்ம இருக்கிறோம், யாரோட நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்குது. எப்பயுமே ஒரு சின்ன காரியம், நம்ம பேச்சு வழக்கத்திலேயே நம்ம ஒரு நபரோட நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் அவங்க பேசுகிற சில வார்த்தைகள் நம்ம வாயில் வரும், இல்லை அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங் நம்ம வாயில் வரும். இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை என்ன பண்ணுது? அவங்கள போல மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போது நம்ம ஆண்டவருடைய வேதத்தின் மேல் நம்ம அதை கை கொள்ளுகிறவர்களாய் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம தானாகவே வேற ஒரு நபருக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாய் அவர்களுக்கு தோழனாய் நம்ம மாறும்போது அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணுமா? நம்முடைய தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவன். நான் பாவத்தில் இல்லை, என் கூட இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாய் அந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நம்ம விலகி வரணும் அப்படின்னு தான் சொல்லுது. நீ அங்கேயே இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து அவங்கள ஆதாயப்படுத்தணும். அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அதற்கான அந்த பாவத்தை சுற்றி இருக்கிற நபர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல பாவத்திற்குள்ள விழாமல் இருக்கிற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு பலன், அந்த ஆவிக்குரிய நாட்டம் எனக்கு இருக்குதா அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம கவனிக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவன் தன்னுடைய தகப்பனை அவமானப்படுத்துகிறான். இந்த இடத்துல வெறும் இந்த ஒரு காரியத்தை மட்டுமே சொல்ல முடியுமா அப்படின்னா இதற்கு இன்னொரு அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன அப்படின்னா, போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவன் வேகமுள்ள புத்திரன். அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய வேதத்தை பின்பற்றுகிறான். ஆனால் இந்த போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவன், ஒரு போஜன பிரியன் இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிற ஒரு நபராக இருக்கிறான். இந்த பூமியில் நான் இப்போ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும், நான் இப்போ எனக்கு சாப்பிட இந்த ஒரு காரியம் கிடைச்சா, இல்லை இப்போ எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எனக்கு போதும், எனக்கு ரொம்ப லாங் டேர்மாக ஆண்டவர் உன்னை நித்தியத்தில் சேர்ப்பார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்போ ஆண்டவர் என்ன கொடுப்பார் அப்படின்ற இம்மைக்காக மாத்திரம். அதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால். பூமியில் இருக்கிறவங்களும் இம்மைக்காக வாழ்கிறாங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் பரலோகம் என்று ஒன்று இருக்குது. நம்முடைய மரணத்திற்கு பின்பு, இந்த சரீரத்தின் மரணத்திற்கு பின்பு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தை இல்லாதவர்கள் இந்த போஜன பிரியர்களாக இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களோட நம்மளும் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு தோழனாக இருந்துட்டு நாமும் இப்போ இருக்கிற இந்த பூமியில் அவங்க எப்படி இந்த பூமியில் சுகபோகமாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதே போல் நானும் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நானும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய பரம தகப்பனுடைய வார்த்தையை நான் அறியாதபடியினால் என் தகப்பனை அவமானப்படுத்துகிறவனாக இருப்பேன். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு நம்முடைய வேதாகமம் நமக்கு ஒரு மேப், இப்படி தான் நம்ம வாழணும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதையும் தாண்டி ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும், நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் இப்படி தான் வாழணும். அநேகர் ஆண்டவரை அறியாதவங்க கூட
வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் வந்து பைபிள் வந்து நல்ல காரியத்தை சொல்லுது, ஜீசஸ் வந்து நல்ல காரியத்தை போதிக்கிறாரு அப்படின்ற ஒரு அப்படி ஒரு விஷயத்தை யாராலையும் மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது வேதாகமம் அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. நல்ல விதமாய் நம்ம வியாபாரம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்ல குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, இப்படி எல்லா காரியத்தையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வேத பிரமாணத்தை கை கொள்ளவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நாம் விவேகமுள்ள புத்திரர்களாய் நம்மளால் நிச்சயமாக இருக்க முடியும். இதற்கான சில காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, இந்த போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவன்னு பார்க்கும்போது நம்ம ஏசாவை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஏசா எப்படி ஈசாக்குக்கு ஒரு ரொம்ப மனநோவுள்ள ஒரு மகனாக இருந்தான் அப்படின்றது அவனுடைய வாழ்க்கையின் பின்புறத்தில் தெரியுது. ஆனால் ஆரம்பத்தில் யாக்கோபும் ஏசாவும் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுது, யாக்கோபுக்கு அவனுடைய தாய் தான் ரொம்ப அனுக்கிரகமான ஒரு ஆளாக இருந்தாங்க. ஏன்னா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அதனால் ரெபேக்காளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஈசாக்குக்கு யார் மேலே தான் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருந்துச்சு, வனத்தில் போய் வேட்டையாடி சுவையான காரியங்களை கொண்டு வந்த ஏசாவின் மேலே அவனுக்கு பிரியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அது வேதாகம சட்டத்தின்படி அது சரியான ஒரு காரியம். ஏன்னா மூத்த மகனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் போக வேண்டும் என்றது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொல்லி அவன் மேல் பிரியமாக இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு இடத்துல ஏசா தவறுறாரு, ஒருவேளை கூலுக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபிடத்தில் விற்று போடுகிற ஒரு நபராய் அவர் போகிறாரு. போகும்போது தான் கடைசியில் என்ன ஆகுது, இவர் சும்மா ஒரு பேச்சு வழக்கலை, எனக்கு நான் இந்த பசினால் சாகிறத பார்க்கிலும் இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு பெருசு கிடையாது, அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த ஒருவேளை உணவுக்காக தனக்கு வரவேண்டிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போன ஒரு நபராக இருந்து அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்துச்சான், அவர் அந்த தேசத்து பெண்களையே அவர் தொடர்ந்து திருமணம் பண்ணுறாரு. அது தன்னுடைய தகப்பனுக்கு நோவாக இருக்கிறது என்பதை அறிந்து மீண்டும் அதை செய்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பாருங்கள், அவன் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரமாணத்தையோ ஆண்டவருடைய எந்த ஒரு காரியத்தையும் கை கொள்ளலை. போஜன பிரியனாக இருந்தபடியினால் தன்னுடைய தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிற ஒரு நபராய் அவன் மாறி போகிறான். அதே வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற புத்திரன், விவேகமுள்ள புத்திரன் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாவம் மிகுந்த தேசமாகிய எகிப்தில் இருந்தாலும் கூட அங்கேயும் ஆண்டவர் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நான் கை கொள்ளணும்னு சொல்லி நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ஒரு யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு கனத்தை கொண்டு வருகிறான். அவன் எப்படி கொண்டு வந்தான்னு பார்க்கும்போது கடைசியில் அவன் நல்ல உயர்வான ஒரு ஸ்தானத்திற்கு வந்து அவனுடைய சகோதரர்கள்லாம் பார்க்க வராங்க. அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் உடனே கடந்து போகிறேன். அப்போது எல்லாமே நடந்து தகப்பனை நீங்கள் எகிப்து தேசத்திற்கு இங்கே கொண்டு வாங்க, நான் உங்கள் எல்லாரையும் நான் போஷித்து நான் உங்களை பராமரிக்கிறேன் என்று சொல்லும்போது தகப்பனோடு வராங்க. அந்த இடத்துல யோசேப்புடைய தகப்பன் வரும்போது பார்வோன் அந்த இடத்துல இறங்கி வந்து அவனுடைய தகப்பனை கனப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு நபர் தான், ஆனால் அவன் நிமித்தமாய் அவனுடைய தகப்பன் அவனுடைய மொத்த குடும்பமே ஒரு கனமுள்ள ஒரு இடத்திற்கு போக முடிஞ்சது. எப்போ வேத பிரமாணத்தை பின்பற்றி பாவத்தின் தேசமாகி எகிப்தில் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பின்பற்றி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடு இருந்த ஒரு நபர், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய வேத பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம வேத பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை அல்ல மகிமையை கொண்டு வருவோம். அது நிமித்தமாய் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை இம்மட்டுமாக உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு தியானிக்கும்படியான வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன்
போஜன பிரியனுக்கு தோழனாக இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் என்று சொல்லி, ஆண்டவரை இம்மைக்காக மாத்திரம் இந்த பூமியில் ஆண்டவரை உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு வேத பிரமாணத்தை பின்பற்றுகிற விவேகமுள்ள புத்திரர்களாக நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரை கிருபை செய்யுங்க ராஜா. அதற்கான ஆண்டவரே நல்ல ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. அதற்கான கீழ்ப்படிதலை, தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக எங்களை ஆண்டவரை உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. எந்த மேட்டிமையான எண்ணங்களோ ஆண்டவரை உயர்ந்த சிந்தனைகளோ எங்களுக்குள்ள வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் உடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய தாசர்களுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை அப்படியாக மாற்றுங்க. எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உமக்கு தூஷணத்தை அல்ல, மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கொண்டு வருகிற வேகமுள்ள புத்திரர்களாய் நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்றைய காலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டு இம்மட்டுமாய் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர்தாமே அவர்களோடு இருந்து இன்றைய நாளில் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும், அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா இடத்துல நீர் இருந்து அவைகளை ஜெயமாக மாற்றி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவருடைய போக்கிலும் வரவிலும் உடைய கிருபையின் கரம் அவர்கள் மேலே இருக்கட்டும். பாதுகாப்பாய் அவர்கள் சென்று பாதுகாப்பாய் வீடுகளுக்கு திரும்பி வந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.